ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் ஏ4. ஏ4 மீன்ஸ் 2025 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. ஒரு 5 கொஷனுக்கு. இந்த 5 கொஷின் தான் வந்து பிகாஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட் லெவல்னே சொல்லலாம். பட் சில இடத்துல வந்து அத கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ட்ரிக்கியா பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 கொஷின்ஸ் தான் வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி நெறைய கமெண்ட்ஸ் அண்டு டிஎம்ஸ் வந்திருந்தது. இந்த 5 கொஷின் தட் டிசைட் யுவர் செலக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்குபேஷன் எக்ஸ் டர்னிங் கொஷின். கொஷின் என்னன்னா, இன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்குபேஷன் எக்ஸ் ஆர் டர்ன்ட் 4 to 5 times a day. After a week, turning is reduced to 1 time per day. Then turning of X is ceased from which date? இதுதான் கேட்டிருந்தாங்க. இது 18ஆ அல்லது 19ஆ? இந்த கன்ஃப்யூஷன் வந்து நெறைய பேத்துக்கு இருந்தது. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்குபேஷன்ல இதுதான் வந்து அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்குபேஷன் ப்ராசஸ். நம்ம வந்து எக்ஸ் வாங்கி கிளீன் பண்ணி, ஃபியூமிகேட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிருவோம். அண்ட் தென் ப்ரீ இன்குபேஷனுக்கு வார்மிங் பண்ணிட்டு, தென் நம்ம வந்து செட்டர்ல லோட் பண்ணுவோம். செட்டர்ல எவ்வளோ நாள் லோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 டேஸ்க்கு செட்டர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அத வந்து ஃபெர்டைலா, இன்ஃபெர்டைலா இருக்கான்னு வந்து கேண்ட்லிங் பண்ணி செக் பண்ணிட்டு, ஃபெர்டைல் எக்ஸ வந்து ஹேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 18 டேஸ் செட்டர்ல இருக்கும். ஹேச்சர்ல 3 டேஸ் இருக்கும். இதுதான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்குபேஷனோட ப்ராசஸ். ஸோ செட்டர்ல இருக்கிறப்ப எக்ஸை வந்து டர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் டெவலப்மெண்ட் வந்து தடைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அது வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் டர்ன் பண்ணுறது. இதை வந்து இனிஷியலாக வந்து 4 to 5 டைம்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 1 வீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒன்ஸ் வந்து டர்ன் பண்ணுவாங்க எக்ஸை. 18 டேஸ்க்கு செட்டர்ல இருக்கிற வரைக்கும் டர்னிங் நடக்கும். ஒன்ஸ் எக்ஸ் எல்லாமே ஹேச்சருக்கு வந்துருச்சுன்னா, டர்னிங் வந்து சீஸ் ஆயிரும். ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் தான் வந்து வெடிச்சு வெளியே வரும். ஸோ வந்து டர்னிங் பண்ண மாட்டாங்க ஹேச்சர்ல. ஸோ 18 டேஸ்க்கு தான் வந்து எக்ஸ் டர்னிங் ஆர்ட்டிஃபிஷியல் இன்குபேஷன்ல பண்ணுறோம். 19th டேலேருந்து டர்னிங் வந்து சீஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 19 டேஸ். ஃப்ரம் 19th டே டர்னிங் ஆஃப் எக்ஸ் வந்து சீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கன்ஃப்யூஷன் தேவையில்லை. 18 டேஸ் ஃபார் 18 டேஸ் டர்னிங் நம்ம பண்ணுறோம். ஃப்ரம் 19th டே டர்னிங் இஸ் சீஸ்டு. இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கலாம். பிகாஸ் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. அதுக்காக தான் இந்த கொஷின் நான் வந்து எடுத்து ஒரு வீடியோவாக பண்ணேன். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாரன்டென்ஜீனோடது. Norintene responsible for dwarfing used in Indian wheat during Green Revolution was originated by which technique? Either spontaneous mutation இல்லை hybridization. இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ என்னன்னா, நாரன்டென் ஜீன் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷனில் அந்த டுவார்ஃப் வெரைட்டி ஆஃப் இந்தியன் வீட் டெவலப் பண்ண டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிடைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நாரன்டென் வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷனில் தான் வந்து அந்த ஜீனே உருவாகுது. தென் தட் ஜீனை வந்து யூஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் வச்சு இந்தியன் டுவார்ஃப் வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நம்மளுக்கு கேட்ட கொஷின் வந்து நாரன்டென் ஜீன் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நான் கொடுத்துருக்க அந்த எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் வந்து கொஷின் டேர்ம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்ட மாதிரியா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்ச வரை நான் அட்டன் பண்ண எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தான் இந்த கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னதும் இதுதான். நாரன்டென் ஜீன் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் கொஷின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். இது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. ஹைப்ரிடைசேஷன் வந்து டுவார்ஃப் வெரைட்டி ஆஃப் இந்தியன் வீட் தான் வந்து டெவலப் பண்ண டெக்னிக். வேரஸ் நாரன்டென் டெவலப் பண்ண டெக்னிக் எதுன்னா, அது வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்ப்ரெல்லா ஷேப்டு மஷ்ரூம்ஸ் கொஷின். இது ஷிட்டேக் மஷ்ரூம் ஆப்ஷனில் இருந்ததுன்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் இல்லைன்னு சொன்னாங்க. பட் என்னன்னு நம்ம பார்ப்போம். அம்ப்ரெல்லா ஷேப்டு மஷ்ரூம்ஸ் வித் கர்லி எட்ஜஸ் that are reliable to handle when harvested is which one அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பட்டன் இருந்தது, பேடிஸ்ட்ரா மஷ்ரூம் இருந்தது, ஆயிஸ்டர் மஷ்ரூம் இருந்தது,
அப்புறம் சில பேர் வந்து ஷிட்டேக் இருந்ததுன்னு சொல்றாங்க. சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி சில பேர் எனோக்கி இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கேன். ஷிட்டேக் இதில இன்க்ளூட் பண்ணல. பிகாஸ் நெறைய பேர் வந்து ஷிட்டேக் இல்லைன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்காட்டி நான் அதில இன்க்ளூட் பண்ணல. அம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அம்ப்ரெல்லா ஷேப்டு கேப் வித் கர்லி எட்ஜஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்தெந்த மஷ்ரூம்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷிட்டேக் மஷ்ரூம்ல இருக்கு, பட்டன் மஷ்ரூம்ல இருக்கு, மில்கி மஷ்ரூம்ஸ்ல இருக்கு. ஸோ ஷிட்டேக் நம்மளுக்கு ஆப்ஷன்ல குடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னு தெரியல. ஷிட்டேக் மஷ்ரூமோட ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ் வந்து இதுதான். அம்ப்ரெல்லா ஷேப்டு கேப் வித் கர்லி எட்ஜஸ் தான். அதே மாரி பட்டன் மஷ்ரூமுமே வந்து அம்ப்ரெல்லா ஷேப்டு கேப் தான் இருக்குது. ஸோ ஷிட்டேக் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா, அது ஷிட்டேக் ஆன்சர் தான் கரெக்ட்டா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். சப்போஸ் ஷிட்டேக் ஆப்ஷன்ல இல்லைன்னா, பட்டன் மஷ்ரூம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். டு மை நாலேட்ஜ் இதுதான் வந்து ஆன்ஸரா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஷிட்டேக் ஆர் பட்டன் மஷ்ரூம் இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 4த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் சாயிலோட கேரக்டரிஸ்டிக் எது இல்லன்னு கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் சாயில்? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஆர்கானிக் மேட்டர் அண்ட் அபண்டன்ட் லிட்டர் ஃபால். பி ஹை மாய்ஸ்சர் கன்டென்ட் டியூ டு ஷேடு. 3 லெஸ் டிமாண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். 4 லோ சாயில் டெம்பரேச்சர். 5 வந்து லெஸ் நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங். இப்போ லெஸ் நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங் வந்து உண்மைதான். பிகாஸ் அது வந்து ஆர்கானிக்கலா டீக்ரேட் ஆகி ரீசைக்ளிங் ஆகுறதுக்கு வந்து ரீசைக்கிள் ஆகிறது வந்து கம்மி தான். ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ இ ஆப்ஷன் வந்து இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் சாயில். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹை ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஹை அபண்டன்ட் லிட்டர் இருக்கும். ஆப்வியஸா நெறைய இலை விழுகும். ஸோ ஆர்கானிக் மேட்டரும் அதிகம் தான். லிட்டர் ஃபாலும் அதிகம் தான். ஹை மாய்ஸ்சர் கன்டென்ட் எஸ் அதுவும் அதிகம் தான். பிகாஸ் ஷேடி ஏரியாவா இருக்கிறங்காட்டி ஹை மாய்ஸ்சர் கன்டென்ட்டும் இருக்கு. பி ஆப்ஷனும் கரெக்ட் தான். டி ஆப்ஷன் வந்து லோ சாயில் டெம்பரேச்சர். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஃபாரஸ்ட் சாயில் வந்து மாய்ஸ்ட்டாவே இருக்கிறங்காட்டி, ஷேட்லயே இருக்கிறங்காட்டி சாயில் டெம்பரேச்சரும் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். லெஸ் டிமாண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் கொஸ்டின். இதில என்ன கன்ஃப்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி ஆப்ஷன் தான் கன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து ஃபெர்டிலைசர் யூசேஜ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் என்னன்னா, இன் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் எதில வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏ வந்து அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் எலிமினேஷன், பி ரெடியூஸ் ஃபெர்டிலைசர் யூசேஜ், சி கிராப் மானிட்டரிங், டி அப்ளிகேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். அதாவது இது எப்படி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா, ஏ, பி, சி ஆர் கரெக்ட்டு. ஏ, சி, டி ஆர் கரெக்ட். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட், தப்புன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட் அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட். எஸ், பெஸ்டிசைட் அப்ளிகேஷனில் வந்து ட்ரோன்ஸ் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் வந்து ரெடியூஸ் ஃபர்டிலைசர் யூசேஜ். ஃபர்டிலைசர் யூசேஜை ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஃபர்டிலைசர் அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பி ஆப்ஷன் வந்து ராங். ட்ரோன்ஸ் வந்து ஃபர்டிலைசர் யூசேஜ் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. வேஸ்டேஜை வேணால் குறைக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிராப் மானிட்டரிங். எஸ், கிராப் மானிட்டரிங். கிராப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா? இல்லையா? எங்கே பெஸ்ட் அட்டாக் இருக்குது? எங்கே வாட்டர் வந்து கரெக்டாக போயிருக்கு? எங்கே போகலை? இந்த மாதிரி ட்ரை ஏரியாஸ் என்ன? இந்த மாதிரிலாம் ஸ்பாட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிராப் மானிட்டரிங்க்கு ட்ரோன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல். சி ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். எஸ், பெஸ்டிசைட் அப்ளிகேஷனில் ஹெல்ப் பண்ணுறங்காட்டி தான் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கும் ட்ரோன்ஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எது தப்புனா பி ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. ஸோ ஏ, சி, டி ஆர் கரெக்ட். அந்த ஆப்ஷன் தான் வந்து 5th கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கணும். எஸ், ரெடியூஸ் ஃபர்டிலைசர் யூசேஜ் மட்டும் கரெக்ட் கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் யூசேஜ். ஹோப் இந்த 5 கொஸ்டினும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருந்த டேட்டா கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். A4 இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே தனியாக ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்கேன். அதை வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து டேக் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.